அந்த பித்தப்பை கற்கள் கொழுப்பும் உப்பும் சேர்ந்த படிகங்களாக இருக்கும். பித்தப்பை கற்கள் வேற, சிறுநீரக கற்கள்ன்றது வேற. இந்த பித்தப்பை கற்கள் உருவாகாம இருக்கிறதுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய கழிவுகளை எளிதாக நீக்கக்கூடிய தேவையான நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடணும். காய்கறி கீரைகள்ல இது நிறைய இருக்கு. அதனால காய் கீரை எல்லாம் மிகுதியாக விரும்பி சாப்பிடணும். இதனை தவிர்ப்பதால கெட்ட கொழுப்பு நிறைந்த அந்த உணவுகளை விரும்பி சாப்பிடுவதாலும், பொதுவாக எண்ணெயில பொரிச்ச பண்டங்களை அடிக்கடி அசைவ உணவுகளை சாப்பிடுவதாலும், மலச்சிக்கல் உண்டாவதாலும், வேளைக்கு சாப்பிடாம நேரம் தவறி சாப்பிட்றதாலும் உடல் அதிக உஷ்ணம் காரணமாகும். தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்காததாலும், தேவையற்ற தேங்கிய உபரியான செல்லுபடியாகாத கெட்ட கொழுப்புகளும் அந்த உப்புகளும் சேர்ந்துதான் பித்தப்பையில கற்களாக உருவாகுது. ஒன்றா இருக்கலாம் அல்லது பலவாக இருக்கலாம். இதனை கவனிக்காமல் விட்டுட்டா மஞ்சக்காமலை வரும், ஃபேட்டி லிவர் ஏற்படும், இதய சம்பந்தமான கோளாறுகளும் வரும், செரிமான கோளாறும் வரும். இவ்வாறு உருவான அந்த பித்தப்பை கற்களை இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்தி நீக்கிக் கொள்ளலாம்.